Hi friends, today our topic is how to prevent our backup and protect from attack. ஸோ நம்மக்கிட்ட ஒரு பேக்கப் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். ரெகுலராக நம்ம வந்து ஒரு நேஸ்லேயோ இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் இல்லை ஒரு டேப் ட்ரைவ்லேயோ நம்ம பேக்கப் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறோம். இல்லை ஒரு ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இப்போ விஎம் பேக்கப், நோவா பேக்கப் அண்ட் சிமாண்டக் பேக்கப் இந்த மாதிரிப்பட்ட தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது. ஒன்லி ஃபார் டெடிகேட்டட் டூல்ஸ் ஃபார் பேக்கப். இப்போது பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிவைசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம எடுப்போம். அதாவது வந்து நேஸில் எடுக்கலாம், டேப்பில் எடுக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரிப்பட்ட டிவைசஸில் எடுக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி எடுக்கலாம். நோவா பேக்கப், விஎம் பேக்கப் அண்ட் சிமாண்டக் பேக்கப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பேக்கப் எடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் பேஸ்டு டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட டூல்ஸ் மூலமாக ஒரு இடத்துல நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பேக்கப்பை வெளியே இருந்து யாரும் அட்டாக் பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக ப்ரிவென்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அந்த பேக்கப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3-2-1 அப்படிங்கிற ஒரு பேக்கப் ரூல்னு சொல்லுவாங்க. 3-2-1 பேக்கப் ரூல். அதாவது we have to maintain 3 copies of our data. இப்போ ஒரு பேக்கப் இருக்குது அப்படின்னா 3 காப்பீஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். 2 டிஃப்ரெண்ட் டிவைசஸ், அதாவது ஒன்று நேஸ் இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், ஒன்று நேஸ் ஆர் டேப் ட்ரைவ், இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டிவைசஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுவோம். அடுத்தப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்சைட் பேக்கப், அதாவது வெளியே இருந்து நெட்வொர்க்கில் இருந்தோ மற்ற யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவில் ஒரு ஆஃப்லைன் பேக்கப், ஆஃப்சைட் பேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 3-2-1 அப்படிங்கிற ஒரு பேக்கப் ரூல். 3 காப்பி ஆஃப் டேட்டா, 2 லொக்கேஷன் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டிவைசஸ் ஆர் 1 ஆஃப்சைட் பேக்கப். ஸோ இந்த மாதிரிப்பட்ட மெத்தடில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது பேக்கப் ரூல். ஆனால் இந்த ரூலை எல்லாராலையுமே ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ், என்டர்பிரைஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப்னு சொல்லி டெடிகேட்டடாக செப்பரேட் டீம் இருக்கும். என்ன மாதிரி பேக்கப் ஷெடியூலில் அவங்க வந்து பேக்கப் கிரியேட் பண்ணியிருக்காங்க, பேக்கப் ஜாப் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஜாப் கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கா, அந்தந்த ஷெடியூலில் ரன் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கெல்லாம் செப்பரேட் டெடிகேட்டட் டீம் இருக்கும். ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிவைசஸ் வச்சுருப்பாங்க. டேப் ட்ரைவ் வச்சுருக்கலாம், நேஸ் வச்சுருக்கலாம், இந்த மாதிரி க்ளவுட் பேஸ்ட் பேக்கப் வச்சுருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் பேஸ்டு பேக்கப், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ அதில் இவங்க என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது கார்ப்பரேட் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நெட்வொர்க்குடைய அதாவது நெட்வொர்க்குடைய இம்பார்ட்டன்ஸு, முக்கியமான டேட்டாவா, எப்படிப்பட்ட டேட்டா அப்படிங்கிறத பொறுத்து அவங்க இதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால அதுக்கான டெடிகேட்டட் டீம் இருக்கும், டெடிகேட்டட் டிவைசஸ் இருக்கும். அதை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க ரெடியாக இருப்பாங்க. இப்போ நம்மள மாதிரி வீடுகள் ஆர் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் பேஸ்டு ஆஃபீஸஸ் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை நம்மளால் நினச்ச முடியாது, அவ்வளோ ஈஸியாக கிரியேட் பண்ண முடியாது. அப்படியே கிரியேட் பண்ணிங்கனாலும் வி ஹாவ் டு ஸ்பெண்ட் ஹியூஜ் அமௌண்ட். ஸோ அதனுடைய வரக்கூடிய டிவைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ காஸ்ட்லி. ஸோ அதனால் அந்த மாதிரி எல்லாராலையும் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால நம்ம பேக்கப்பை வந்து நார்மலாக 2 டிஃப்ரெண்ட் டிவைசஸ்லையாவது நம்ம மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த டிவைசஸில் மெயின்டைன் பண்ணும்போது என்ன மாதிரி அந்த ஒரு அட்டாக்ல இருந்தோ இல்லை வேற யாரும் டெலிட் பண்ணாமலோ ப்ரிவென்ட் பண்ணுறது, பாதுகாப்பாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் பேஸ்ட் ஆஃபீஸஸ், பிஸ்னஸ், இந்த மாதிரி ஹோம்ஸு, இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் ஹோமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிவைசஸ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் அண்ட் மீடியம் பேஸ்ட் ஆஃபீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ரிலேபிளான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப ஈஸியாக அவங்களால ஆக்சஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஸ். நேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ நேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு இருக்குது. அதாவது ஃப்ரீ நேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் பேஸ்டு டூல். எல்லா நேஸ் டிவைசஸ்லேயுமே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கும். அது வந்து எல்லாமே மோஸ்ட்லி லினக்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும். அதனால ஃப்ரீ நேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சூட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. நான் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறதுல அது சில காம்ப்ளிகேஷன்ஸ், சப்போர்ட்ஸு, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் கிரியேட் ஆச்சு அப்படின்னா யார்ட்டையுமே நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது. டெடிகேட்டட் பேக்கப் டிவைசஸ் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சப்போர்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப ரிலேபிளாக நல்லாவும் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் லெவலில். நான் நிறைய நேஸ் கொடுத்துருக்குறேன், 2 பே, 4 பே, மல்டிபிள் டிவைசஸ், 16 பே, 60 பே வரைக்குமே நம்ம வந்து பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 18 பே வரைக்கும்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த
மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைசஸ் இதுவரைக்கும் நான் ஃபெயில் ஆனதை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஆனால் அதில் இருக்க ஹார்ட் டிஸ்க்கு 1-2 ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயில் ஆகுது. அதில் வந்து நம்ம ரைடு அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா திரும்ப அடுத்த ஹார்ட் டிஸ்க்கு இல்லைனா ஹார்ட் ஸ்பேருக்கு ஒன்று அசைன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஸ்பேர்லேருந்து எடுத்து அதை திரும்ப டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி ரீபில்ட் ஆகிடுது. ஆனால் அந்த என்டையர் டிவைஸுமே ஃபெயில் ஆனதை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு வரும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி அவ்வளோ ஒரு லேபிளாக அவ்வளோ ப்ராடக்டாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அது எந்த வாட் எவர் இட் இஸ். ஸோ எந்த டைப் ஆஃப் நீங்கள் பிராண்ட் போனீங்கன்னாலும் சரி, QNAP-ஆக இருக்கலாம், WD-ஆக இருக்கலாம், C8-ஆக இருக்கலாம், இல்லை Synology-ஆக இருக்கலாம், இல்லை நெட்கியராக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த டிவைஸ் எடுத்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி டெடிக்கேட்டடான ஒரு டிவைசஸ் NAS டிவைசஸ் வருது. அந்த டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டர். நீங்கள் அதில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஃபெயிலியர் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இதுலேயும் வந்து சில இடங்களில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இப்போது லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விண்டோஸில் வரக்கூடிய ஒரு டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைரஸ் டூல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வைரஸாகவே இருக்குது, ஒரு ransomware அட்டாக் டூல். அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் விண்டோஸில். ஆனால் அந்த டூல் அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலில் காப்பி பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகாது. எக்ஸிக்யூட் ஆகாது செப்பரேட்டாக தனியாக அப்படியே தான் இருக்குமே தவிர எக்ஸிக்யூட் ஆகி அந்த ஃபைலை கரெக்ட் பண்ணாது. ஆனால் NASல இருக்கக்கூடிய டேட்டாவும் கரெக்ட் ஆகுறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னா கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக இப்போ நீங்கள் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஷேர் ஃபோல்டரை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மேப் பண்ணலாம். எவ்ரி டைம் நெட்வொர்க்கில் போயிட்டு அந்த ஷேர் ஃபோல்டரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதில் டிவைஸ்லேயே மேப் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மேப்பிங் அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு முக்கியமான இன்சிடென்ட் எனக்கு நடந்தது. அதாவது என்னுடைய தெரியாத ஒரு கஸ்டமர் பிளேஸு புதுசாக வந்து வேற ஒரு மூலமாக பிரச்சனையாகி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிடுச்சு, எப்படி அதில் இருந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்குறதுக்காக ஏதோ கேள்விப்பட்டு என்கிட்ட வந்தாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, there is no firewall, there is no proper antivirus, ரெண்டுமே அங்கே இல்லை. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா வந்து பப்ளிக் ஐபி வாங்கியிருக்காங்க. அந்த பப்ளிக் ஐபியை ஒரு சாதாரணமாக ஒரு மோடத்தில் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதன் மூலமாக இன்டர்நெட் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் அட்மின் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக அந்த பப்ளிக் ஐபிக்கு நிறைய அட்டாக் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தது QNAP அப்படிங்கிற ஒரு NAS ப்ராடக்ட். ஸோ அந்த NASல கிட்டத்தட்ட மோர் தேன் 4 TB ஆர் 400 GB சம்திங் டேட்டா அங்கே இருந்து. எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட். ஸோ அதனால் எனக்கு டேட்டாவோட இது வந்து கெப்பாசிட்டி சைஸ் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து சிங்கப்பூர்ல இருந்து யாரோ வந்து NASல இருக்கக்கூடிய பேக்கப் எனக்கு ஆக்சஸ் பண்ணி அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவர் நார்மலாக வச்சுருந்தது ஃபயர்வாலும் கிடையாது. இது என்ன பண்ணிட்டாரு, நார்மல் இன்டர்நெட் மோடம், பேசிக் ப்ராட்பேண்ட் மோடம் இருக்குல்ல, அதில் ஸ்டாட்டிக் ஏபி கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஒரு நேட்டிங் ரூலை போட்டு என்ன பண்ணிட்டாரு, உள்ளே வந்து ஒரு டெஸ்க்டாப் சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த டெஸ்க்டாப் சிஸ்டமில் என்ன பண்ணிட்டாரு, ஆன்டிவைரஸும் இல்லை. அதில் வந்து ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நான் என்னங்கிறதும் உங்களுக்கு நான் இப்போது காட்டுறேன். ஸோ அந்த ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகாலை எனேபிள் பண்ணி அந்த மோடத்தில் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு நேட் ரூலை போட்டார். நேட் ரூலை போடும்போது என்ன ஆகும், அந்த பப்ளிக் ஐபிக்கு வரக்கூடிய பேக்கெட்டை RDPக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை போட்டார். போட்டுட்டு QNAP NASல செப்பரேட்டாக டேட்டா இருக்குது. டேட்டா இருக்கக்கூடிய ஃபோல்டரை ஷேர் பண்ணி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்து அந்த விண்டோஸ் சிஸ்டமில் மேப் பண்ணி வச்சிட்டார். இப்போது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பப்ளிக் ஐபிக்கு நிறைய ஹிட் வந்துட்டே இருந்திருக்கு. அது வந்து QNAPல எங்கே பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் லாக் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா லாகில் இந்த மாதிரி ஐபியிலேருந்து எனக்கு ஹிட்டு திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்திருக்கு. அதாவது வந்து அதில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காங்க, பாஸ்வேர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க போல், ஆதென்டிகேஷன் ஃபெயில்டு, என்னால் ஆக்சஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஹிட்டு ஃபெயிலான அந்த ஹிட்டான அந்த லாக் மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே லாக்லேயே இருக்குது. இது எதையுமே இவர் வந்து கவனிக்கலை போல். கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாரு, இந்த டிவைஸில் QNAP டிவைஸில் இருந்த ஷேர் ஃபோல்டரை, அதில் தான் என்டையர் பேக்கப்பும் இருக்குது, அந்த ஃபோல்டரை என்ன பண்ணாருன்னா ஷேர் பண்ணி விண்டோஸ் டிவைஸில் மேப் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மேப் பண்ணதுனால என்ன ஆச்சு, ஒரு ஃபோல்டர் வந்து விண்டோஸ் டிவைஸில் விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மேப் ஆகி உட்கார்ந்து இருக்கும்போது நீங்கள் விண்டோஸில் ஒரு ஃபைலை, ஒரு ransomware அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஃபைலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த விண்டோஸோட இந்த டிவைஸ் இந்த ஃபோல்டர் மேப் ஆகி இருந்ததுனால இதில் இருந்த ஃபைலையும் மொத்தமாக கரெக்ட் பண்ணிடுச்சு. என்டையர் ஃபைலும் காலி. 4 TB ஆர் 400 GB சம்திங் டேட்டா, முக்கியமான டேட்டா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மீடியா பேஸ்டு கம்பெனி. அவங்க நிறையா அந்த ஷூட்டிங்ஸு, அந்த வீடியோ இதெல்லாம் வந்து நிறைய சினிமாவில் எடுக்கிறாங்கல்ல, அதையெல்லாம் எடிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி.
ஸோ என்டையர் டேட்டாவும் காலி. இவர் எங்கேயோ ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நேஸில் தனியாக பேக்கப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த நேஸில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர் இந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க, ஒரு விண்டோ சிஸ்டமில் வந்து மேப் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. இப்போ அதை எப்படி மேப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேப் பண்ணுற விஷயம் உங்களுக்கு பேசிக் விஷயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து டெமோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ரன் கமாண்ட் போகிறேன். இப்போ ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து லேப்டாப்பில் ஒரு ஃபோல்டரை சும்மா ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மேப் நெட்வொர்க் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு லெட்டர் கேட்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சிஸ்டத்தோட நேமு, என்ன ஃபோல்டரை மேப் பண்ணுறோம் அந்த நேமை வந்து இங்கே காட்டுது. ஸோ இப்போது ஃபினிஷ்னு கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் எவ்ரி டைம் வந்து ரன் கமாண்டில் போயிட்டு இதை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே வந்துச்சு பாருங்க. நேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் ஹோல்டர், அதில் தான் என்டையர் பேக்கப் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஷேர் ஹோல்டரை மேப் பண்ணாமல் வைக்கிறது இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதை ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. இப்போ நேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, செப்பரேட்டாக உள்ள ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் ஷேர் பண்ணாமல் வைக்கிற ஒரு பேக்கப்பு நீங்கள் என்னோட லொக்கேஷனில் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அதை நெட்வொர்க்லேருந்து வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு, ஏன்னா நெட்வொர்க்கில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு சோர்ஸ்லேருந்து கொடுத்துருக்குறோம். அதுலேருந்து ஒரு பேக்கப் எடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ்லையும் நம்ம மேப் பண்ணியோ இல்லை அதையும் பேக்கப் பண்ணி வச்சுருந்தோம், இந்த மாதிரிப்பட்ட மேப்பிங் நெட்வொர்க்கை கொடுத்து எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து ஹைலி ரிஸ்க்கு. ஸோ இவர் வந்து பண்ண தப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, என்டையர் டேட்டாவும் மேப்பில் அதில் தான் நேஸில் தான் வச்சுருந்துருக்காங்க, வேறு எதுவும் செப்பரேட் டேட்டா இல்லை. அதனால என்ன பண்ணுறாரு, டைரெக்டாகவே நேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் சிங்கப்பூர்லேருந்து யாரும் கேட்டாங்களாம், பப்ளிக்லேருந்து கொடுத்துருக்கிறாரு. ஆக்சஸ் பண்ணவர் தப்பு பண்ணாரா, இவர் கொடுத்தது முதல்ல வந்து அந்த ஆர்டிபியை நீங்கள் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் வழியாக அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதை மேப் பண்ணி கொடுத்ததே தப்பு. அதையும் மீறி அவர் என்ன தப்பு பண்ணாருங்கிறதும், ஆக்சஸ் பண்ணவர் என்ன தப்பு பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி அதில் இருந்த ரேன்சம்வேர் அட்டாக் மூலமாக ஒரு கேபி டேட்டா கூட எடுக்க முடியல, என்டையர் டேட்டாவும் வாஷ் அவுட். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு தப்பு என்ன ஆகி போச்சு அப்படின்னா அங்கே நடந்துருச்சு, இந்த மாதிரி மேப் நெட்வொர்க் டிவைஸ் பண்ணதுனால. அதனால நீங்கள் பேக்கப் பண்ணும்போது எப்பவுமே பேக்கப் இருக்கக்கூடிய டிவைஸை நெட்வொர்க்கில் வேறு யாரும் ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நார்மலாக பெரிய மீடியா கம்பெனிஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 3 காப்பீஸ் 2 டிஃப்ரெண்ட் டிவைசஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இந்த மாதிரி இடங்களில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஒரு மீடியா கம்பெனிக்கு பண்ணி கொடுத்தேன். அங்கே வந்து டேப் டிரைவ் அப்படிங்கிறது கொடுத்தோம். டேப் டிரைவ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. எனிவே நான் அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து டேப் டிரைவ் கிடையாது, டேப் டிரைவில் டேப் லைப்ரரி, மல்டிபிள் டேப் உள்ளே போட்டு அடுத்த டேப்பை நீங்கள் கண்டினியூஸாக ரைட் பண்ணுறதுக்கான டேப் லைப்ரரின்னு சொன்னோம், கொடுத்தோம். ஸோ அந்த டிவைஸில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஷூட்டிங், இப்போ வந்து ஒரு நார்மலாக பெரிய பெரிய மூவி ஸ்டார்ஸோட, பெரிய பீக்கில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸோட ஆர்டிஸ்டோட ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை இவங்க எடுத்துகிட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கேமராவில் நீங்கள் வந்து ஃபீல்டில் உட்காந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கெல்லாம் சின்ன சின்ன வீடியோஸ் எடுப்போம். அது வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பட் அந்த சினிமாவில் எடுக்கக்கூடிய கேமராலெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் சைஸ் வரும். சில ஃபைலெல்லாம் இப்போ எனக்கு ரீசெண்டாக ஏதோ ஒரு விஷயமா எனக்கு சும்மா பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு நாளைக்கு வரக்கூடிய டேட்டாவை பார்த்தீங்கன்னா 1 TB பெர் டே 1 TB. அப்போ அந்த என்டையர் ஷூட்டிங் போகும்போது எவ்வளோ ஃபைல் உங்களுக்கு வரும் பாருங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேக்கப்பை எடுத்த ஷூட்டிங்கில் வரக்கூடிய அந்த ஃபைலை மெயின்டைன் பண்ணுறதுக்கே தனி டீம் இருக்குது. தனியாக இவங்க ஒரு சர்வீஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேக்கப்பை இங்கேருந்து டீமை அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, கேமராவில் ஷூட் முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக பேக்கப்பை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்கில், இவங்க கொண்டு போகக்கூடிய ஹார்ட் டிஸ்கில் பேக்கப் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக இவங்க சைட்டுக்கு வந்துடுவாங்க. இல்லை இப்போ வெறிய அவுட் ஸ்டேஷனில் ஏதாவது ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா பேக்கப் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ளைட்டில் வந்து இங்கே லொக்கேஷனுக்கு வந்துடும். வந்த உடனே வேலையை இவங்க பண்ணக்கூடியது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேப்பில் பேக்கப் பண்ணிவிடுவாங்க. டேப் டிரைவில் ஃபுல்லாகவே அந்த டேட்டாவை எடுத்து பேக்கப் பண்ணி செப்பரேட்டாக வச்சுட்டு அதே டேட்டாவை அடுத்த நேஸில் ரைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேஸில் ஒன்று, டேப் டிரைவில் ஒன்று, இவங்க எடுத்துகிட்டு வந்த ஒரு ஆர்டிஸ்ட்லேயும் ஒரு டேட்டாவை செப்பரேட்டாக மெயின்டைன். இந்த மாதிரி 3 டிவைஸில் வந்து அவங்க இதுதான் அந்த ஆஃப்லைன் பேக்கப்னு சொல்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்சைட் பேக்கப், செப்பரேட் ஆர்டிஸ்கில் வந்து எந்த ஆக்சஸும் இல்லாமல் செப்பரேட்டாக வச்சு ஆர்டிஸ்கில் வச்சுருவாங்க. ப்ளஸ் வந்து டேப் டிவைஸ் 2 டிஃப்ரெண்ட் டிவைஸ்ன்னு வரும்போது நேஸில் ஒரு பேக்கப்,
டேப் லோட் பேக்கப். ஸோ இந்த மாதிரிப்பட்ட மல்டிபிள் டிவைசஸில் வைக்கும்போது எந்த லொக்கேஷனில் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சுன்னா எங்கே இருந்தால் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு வந்து பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு அன்னைக்கு ஒரு ஷூட் ஃபுல்லாக போகுது, எத்தனை ஆர்டிஸ்ட், எவ்வளோ லைட் மேன், எவ்வளோ விஷயங்களை அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி என்டையர் டே ஒரு ஷூட் போகும்போது எடுத்து அடுத்த செகண்டே என்டையர் ஃபைலையும் இவங்க தெரியாமல் டிலீட் பண்ணவோ ஏதோ நடந்தது, தப்பு நடந்து எல்லாத்தையும் போச்சுது அப்படின்னா என்டையர் ஷூட்டிங்குமே ரீஷெடியூல் பண்ணி பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ பெரிய பிரச்சனை. இட் இஸ் நாட் ஈஸி திங். ஏற்கனவே எடுத்தது மாதிரி அப்படியே டிட்டோவா அந்த கிளிப் வந்து முதல்ல இதை விட பெட்டராக வந்திருக்கும், திரும்ப அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வருமானம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மீடியா அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் பேக்கப் மல்டிபிள் லொக்கேஷனில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து யாரும் ஆக்சஸ் பண்ணி டெலிட் பண்ணிடக்கூடாது, ஆக்சஸ் பண்ணி எதுவும் அட்டாக்லேயோ ரேன்சம்வேர் அட்டாக்லேயோ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. முதல்ல சொன்ன மாதிரி மேப் பண்ணி தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருமே அதனுடைய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் டெமோவாக லேட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது இதில் நீங்கள் ரன் கமாண்ட் போங்க, MSDSன்னு கொடுத்தீங்கன்னா ஷார்ட்டாக போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கமாண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணுறதை விட ரிமோட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் அப்படின்னு வரும். இதுதான் நான் ஷார்ட்டாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கேன். கனெக்ட்னு கொடுங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி அந்த டிவைஸோட பாஸ்வேர்டு கேட்கும். ஓகே, இந்த வந்துருச்சு. இவ்வளோதான் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறதுனுடைய. ஸோ இந்த ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி ஆக்சஸுக்கு வெளியிலேருந்து பப்ளிக் ஐபி வழியாக கொடுக்கவே கூடாது. அப்படி ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது விண்டோஸில் வரக்கூடிய இன்பில்டு பேசிக் ஒரு டூல். அந்த டூல் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டத்தை நீங்கள் ஒரு சிங்கிள் டெஸ்கில் இருந்து அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டத்தை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா சைட்டில் போய் தான், சீட்டில் போய் தான், அந்த சிஸ்டமில் போய் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே உட்காந்துட்டே அந்த டிவைஸை ஆக்சஸ் பண்ணி அதன் மூலமாக ஏதாவது சின்ன பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் ஈச் அண்ட் எவ்ரி சர்வீசஸுமே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சர்வீசஸுமே ஒரு போர்ட் நம்பரில் ரன் ஆகும். ஸோ அப்போது ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற RDP-னுடைய போர்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3389. ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய இன்பில்டு டூல் அப்படின்றதுனால இதனுடைய போர்ட் நம்பர் 3389 அப்படிங்கிறது குளோபலி ஆல் ஓவர் த வேர்ல்டு சிஸ்டம் அட்மின் இந்த மாதிரி நெட்வொர்க் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு அட்டாக்கை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தெரியாமல் ஒரு மோடத்தில் பண்ணியிருக்கலாம். ஃபயர்வாலில் கூட இதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஒரு போர்ட்ல இருந்து வெளியே இருந்து வரும்போது அன்வான்ட் போர்ட்ல இருந்து வருது அப்படின்னா ஃபயர்வால் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும், ஃபில்டர் பண்ணிடும். ஆனால் அதே ஜென்யூனா 3389 அப்படிங்கிற போர்ட்ல இருந்து ஒரு ஐபி வழியாக உள்ள வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விட்டுரும். சப்போஸ் நீங்கள் ஆதென்டிகேஷனை வந்து ரொம்ப வீக் க்ரெடென்ஷியலை கொடுத்து வச்சுருந்தீங்க, பாஸ்வேர்டை கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துடும். உள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த டூலை உள்ளே போட்டு அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. உள்ளே எந்தெந்த டிவைசஸ் வந்து RDP-ல இருக்குங்கிறத ஃபுல்லாக இம்மீடியட்டாக ஸ்கேன் பண்ணி அவ்வளோ டிவைஸையுமே காலி பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு இந்த RDP யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபயர்வாலை போட்டு SSL VPN யூஸ் பண்ணுங்கள். ஃபயர்வால் என்ன, SSL VPN எப்படி பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகாலை தயவு செய்து எனேபிள் பண்ணி வைக்காதீங்க. ஒரு அர்ஜென்ட் பர்பஸுக்கு நீங்கள் ஏதாவது ஃபயர்வாலில் போட்டு வச்சுருந்தீங்கனாலும் அதை யூஸ் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அதை வந்து என்ன பண்ணிடுறது நல்லது, அந்த ரூலை டிசேபிள் பண்ணி வைக்கிறது நல்லது. நான் சில இடங்களில் பண்ணி கொடுத்துருக்குறோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அர்ஜென்ட் பேசிஸுக்கு எடுத்து ஒர்க் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபயர்வால் இருந்ததுன்னா SSL VPN வழியாக மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுவோம். டைரெக்டாக அந்த பப்ளிக் ஐபியை பேஸ் பண்ணி நேட்டிங் ரூலை போட்டு உள்ள போகிறதே கிடையாது. அப்படியே ஒரு அர்ஜென்ட் பேசிஸுக்கு அதை SSL VPN வழியாக அதை கனெக்ட் ஆகலை, ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த அப்ளிகேஷனோ ஏதோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னா கூட எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த ரூல், நேட் ரூலையும் சரி ஃபயர்வால் ரூல், இந்த நேட்டுக்கு ரிலேட்டடாக போட்டக்கூடிய ஃபயர்வால் ரூல், ரெண்டு ரூலையுமே ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வெளியேருந்து வந்தாலும் அந்த பேக்கெட்டை உள்ள அதில் ரூல் இருக்கணும். நேட் ரூல் இருந்தால் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணணும். நேட்னா என்ன, ஃபயர்வால் ரூல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம லேட்டரில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த இதையுமே அந்த ரூல் வழியாகவோ நேட் ரூலையோ போய் போட்டு நீங்கள் ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகாலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ். இந்த ஆன்டிவைரஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ்
ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. அதுலேயும் ரேன்சம்வேர் ப்ரொடெக்ஷனோட வரக்கூடிய என்டைன் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் வருது, நார்மல் ஆன்டிவைரஸஸும் வருது. ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு ஆன்டிவைரஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபயர்வால் போட்டு நெட்வொர்க்கை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் லோக்கலில் ஒரு சிஸ்டமில் ஒரு மெயில் கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும், ஒரு பென்ட்ரைவோ ஏதாவது எக்ஸ்டர்னல் டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, தெரியாமல் பர்பஸாக யாரும் பண்ணணும்னு பண்ணுறதில்ல, தெரியாமல் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபைல் தெரியாமல் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டிவைரஸை போட்டிருந்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இமீடியட்டாக அதை வந்து எக்ஸிக்யூட் ஆகாத அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து ஆன்டிவைரஸும் ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய பேக்கப்பை நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன். இன்னொன்று, ஷேர் ஃபோல்டரை வந்து நீங்கள் ஒரு நெட்வொர்க்கில் இருந்து இன்னொரு இடத்துக்கு பேக்கப் இன்னொரு டிவைஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த டிவைஸில் ஷேர் ஃபோல்டரை எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுக்காதீங்க. ப்ளஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்து டெலிட் அப்படிங்கிற பெர்மிஷன் வந்து இப்போ வரக்கூடிய டிவைஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் ஃபோல்டரே நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கலாம். ப்ளஸ் வந்து அட்வான்ஸ்டு பெர்மிஷனில் போனீங்க அப்படின்னா, அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எந்த ஃபைலையுமே டெலிட் பண்ணாத அளவுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். இப்போ சினாலஜில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால இந்த மாதிரி நெட்வொர்க்கில் எல்லாருமே பேக்கப் டிவைஸை ஆக்சஸ் பண்ணுறது மாதிரி உள்ள ஒரு விஷயத்தையும் யாருமே பண்ணி வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சில பேசிக் மெத்தட்ஸை நீங்கள் ப்ராப்பராக மைண்டில் வச்சு யூஸ் பண்ணி, இது வந்து கார்ப்பரேட் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஏன்னா அதுக்குன்னு தனி டெடிகேட்டடாக வந்து டிவைசஸ் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக டீம் இருக்குது. இதை வந்து ஏதாவது அட்டாக் வருதா, இல்லை ஜாப் ஷெட்யூல் ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதா, இல்லை ஒரு லாக் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த லாகில் என்ன இஷ்யூ இருக்குது, இப்போ பேக்கப் ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா என்னத்தினால கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறதுக்கான அது ரிப்போர்ட்டை நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு வந்துடும். வரும்போது அந்த லாகை எடுத்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை சரியாக ஒர்க் பண்ணுறதுக்கு செப்பரேட் டெடிகேட்டட் டீம் இருக்குது. அதுக்குன்னு செப்பரேட்டான ஹைலி ஹியூஜ் அமௌண்ட்டான விஷயங்களை அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான டிவைசஸை யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போது டேப் லைப்ரரி நீங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா மோர் தேன் 7 lakhs டேப் லைப்ரரி மட்டுமே. ஸோ இதை வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ இது நம்ம சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாருமே ஸ்மால் அண்ட் மீடியம் ஆஃபீஸஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஹோம் யூசர்ஸுக்கும் உங்களுக்கு பேக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணிவிட்டு, இந்த மாதிரிப்பட்ட நான் சொன்ன இந்த மாதிரி தவறான சில விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் பண்ணி வைக்காதீங்க. இப்படி நீங்கள் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டாவை நீங்கள் பத்திரமா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த பேக்கப்பினுடைய இம்பார்ட்டன்ஸி வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கை இமீடியட்டாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்கை மார்க்கெட்டில் வாங்கிடலாம். ஆனால் 30 years ஆஃப் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டேட்டா ஒரே நாளில் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ டேட்டாவும் திரும்ப நீங்கள் ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறது ஈஸியான வேலை இல்லை, பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் பேக்கப் பண்ணுறக்கூடிய விஷயங்களில் இந்த மாதிரிப்பட்ட நான் சொன்ன நான் இது வரைக்கும் பேசின இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவு உங்கள் டேட்டாவை என்ன செய்ய முடியும், நீங்கள் பாதுகாப்பாக எது அட்டாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது வரைக்கும் பேசின அந்த தகவல்கள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு புதிய தகவலுடன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும்